ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நாகபூசனே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டு வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டுமென்று உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. பாதியில் விட்டு ஒரு காலமும் சென்று விடாதே. உனக்கான நல்ல செய்தியைத்தான் உன் அப்பன் கொண்டு வந்திருக்கின்றேன். கொண்டு வந்த என்னை அலட்சியமாக நினைத்து விடாதே என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. உன்னிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். உன் வாழ்க்கை துணையை பற்றி உன் அப்பன் உன்னிடத்தில் பேசிவிட வேண்டும் என்றுதான் அந்த முடிவின் தீர்மானத்திலே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உனக்கானது உன்னிடத்தில் வெகு விரைவில் வந்து சேர தயாராகி கொண்டே இருக்கின்றது. அதற்கான வேலைகளை உன் அப்பன் நிறைவு பெற செய்துவிட்டேன் என் தங்கமே. அது கூடிய விரைவில் அது உன்னை தேடி வந்தடைய போகின்றது. நீ எதையும் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது என் குழந்தையே. எப்பொழுது என்னை தேடி வருகின்றதோ இந்த நல்ல செய்தி என்று நீ காத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதற்கு முன்னாலே நீ என்னை பற்றி நான் உன் கோவிலுக்கு நாடவே மாட்டேன். நான் உன்னை வணங்கவே மாட்டேன். நான் எவ்வளவு வேண்டுதல்களை உன்னிடத்தில் வைத்திருப்பேன். அப்பா, நீங்களானால் எனக்கு ஒன்றும் செய்யவில்லையே. நான் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எனக்கானதை நீங்கள் செய்யும் வரை நான் உங்கள் மேல் கோபமாக இருக்கின்றேன் என்று மற்றவர்களிடம் கூறுகின்றாயே என் குழந்தையே. நிலைமையில் இருக்கின்றாயே என் குழந்தையே. நீ எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே. உன் அப்பன் அதற்கான வேலைகளை செய்து முடித்து விட்டேன். கூடிய விரைவில் அந்த செய்தி உன்னை நாடும் என் குழந்தையே. அந்த நல்ல செய்தி வரும் நேரம் இப்பொழுதுதான் என் குழந்தையே. உனக்கான வசந்தத்தை ஏற்படுத்தி விட்டே உன் அப்பன் உன்னை தேடி இங்கு வந்தேன் என் குழந்தையே. எதற்காக நீ என் மேல் கோபம் கொண்டாயோ, எதற்காக என் கோவிலுக்கு நீ வரமாட்டாய் என்று உன் வாயால் கூறினாயோ, எதற்காக என்னை வணங்க மாட்டேன் என்று சொன்னாயோ, அந்த செயலை நான் செய்து முடித்து விட்டேன் என் தங்கமே. அது உன்னை விரைவில் தேடி வந்து அந்த நல்ல செய்தி உன் வீட்டு கதவை தட்ட போகின்றது என் தங்கமே. நீ எதை எண்ணி இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தாயோ அது வரப்போகின்றது, வர காத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. உன் அப்பன் உனக்கான நல்ல செய்தியை நிறைவேற்றி தந்து விட்டேன் என் குழந்தையே. உன் துணை இப்பொழுது எங்கு இருந்தாலும் சரி, என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, உன்னை தேடி நிச்சயம் வருவார் என் குழந்தையே. உனது அந்த காலத்தை பற்றியோ உனது தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே என் தங்கமே. காலங்களும் நேரங்களும் மாற மாற உன் நிலையை நிச்சயமாக நான் மாற்றுவேன் என் குழந்தையே. வாழ்க்கை நீ நினைத்து பார்க்காத வாழ்க்கையை உனக்கு வாழ காத்து கொண்டிருக்கின்றது. உன் அப்பன் அதை உனக்கு செதுக்கி நீ எண்ணி கூட பார்க்காத வாழ்க்கையை உன் அப்பன் உனக்கு அதிசய வரமாக கொடுக்க போகின்றேன் என் குழந்தையே. நீ நம்பி கூட இருக்க மாட்டாய். உன் கனவில் கூட இவ்வளவு நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா என்று எண்ணி கூட பார்க்காத அளவிற்கு உன் வாழ்க்கையை பல அதிசயங்களை நடத்திவிட போகின்றேன் என் குழந்தையே. நீ கடந்த நிலைக்கும் உன் பாதைகளை உன் வாழ்க்கையை மென்மையாப்படுத்தி உன்னிடமே அதை கொடுத்து விடுவேன் என் தங்கமே. நான் இருப்பேன் உனக்கு துணையாக, உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை, உன் வாழ்க்கை வழிகாட்டியாக நான் உன்னோடு இருப்பேன் என் தங்கமே. நம்பிக்கை கொள். இந்த அப்பனின் மீதான நம்பிக்கையை நீ என்று விடுகின்றாயோ அன்று நான் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகிவிடுவேன் என் தங்கமே. நீ கோவிப்பதொன்னும் இந்த அப்பனுக்கு பெரிதாக தெரியாது. ஆனால் என் மேல் இருக்கின்ற நம்பிக்கை மட்டும் என்றும் உன் மனதில் இருக்க வேண்டும் என் தங்கமே. நான் உன் அப்பன் என்ற அரியணையை யாருக்கும் கொடுத்து விடாமல் உன் அப்பனையே அங்கு அமர செய்ய வேண்டும் என் தங்கமே. என்னுடைய அருளும் உன் வாழ்க்கையில்
பரிபூரணமாக அனைத்துமே கொடுத்து உன்னை மகிழ்ச்சி பெற வைக்கப் போகின்றேன் என் தங்கமே. உன் வாழ்க்கை துணை நிச்சயம் உன்னை தேடி வருவார் என் குழந்தையே. செய்தியை அனைத்துமே திருத்தி திருத்தி வர வைப்பேன். செய்ய தவறுகளை அனைத்துமே திருத்தி வர செய்திருக்கின்றேன் என் தங்கமே. இத்தனை நாட்களாக தேடி தேடி ஏதேதோ தவறுகளை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விட மாட்டாயா என்று கூனி குருவி அழுது கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. அவர் நினைத்த மன்னிப்பாயா என் தங்கமே? நீ நிச்சயம் மன்னிப்பாய் என்று அவர் நம்புகின்றார் என் தங்கமே. நீ இருக்கும் பொழுது அவருக்கு என்ன கவலை? உன் மனதில் ஒரு பெரிய பிரச்சனை சுகமாக தீர்த்து வைக்க அமைக்கின்றேன் என் குழந்தையே. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து விடுவேன் என் குழந்தையே. அவர் செய்த தவறுகளை அவர் மனதார அறிந்து அதற்கான மன்னிப்பு கேட்டு கூனி குருவி அழுது கொண்டிருக்கின்றாய். அதை ஒரு நாளும் நீ அலட்சியமாக நினைத்து விடாதே என் தங்கமே. நீ மன்னிப்பு கொடுப்பாய் என்ற நம்பிக்கையில் அவர் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். அவர் செய்த தவறுகளை ஒரு பகுதியில் வைத்துவிட்டு அவருக்கான அன்பை கொடுத்துவிடு என் தங்கமே. உன் அப்பன் சும்மா ஏதாவது சொல்லிவிடுவேன் என்று நீ அலட்சியமாக ஒருபொழுதும் எண்ணிவிடாதே என் தங்கமே. உனக்கானதை உன் அப்பன் ஆய்ந்து அறிந்து அதை ஆய்வுபடுத்திதான் சொல்வேன் என்று நீ நம்பினால் உன் அப்பன் சொல்வதை உன் செவி கொடுத்து கேட்டு அதை நிகழ்த்து என் குழந்தையே. ஒரு காலத்திலும் அந்த செவியில் வாங்கி இந்த செவியில் விடுவது போல விட்டு விடாதே என் தங்கமே. எதிர்பார்க்கின்றேன் நான் செய்ததை நீ தினமும் செய்வாய் என்று. ஆனால் தினம் மனங்களில் இருக்கின்ற நிம்மதிகள் இல்லாமல் கவலையோடு இருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாக அறியும். கவலைப்படாதே என் தங்கமே. நீ நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனை முடிவுக்கு வரும். அதுவரை பொறுமையாக மன நிம்மதியாகவும் இருக்க வேண்டும். உனக்கு சுதந்திரமான ஒரு அமைதியான வாழ்க்கையை மாற்றி கொடுப்பேன். தைரியமாக நிம்மதியுடன் இரு என் தங்கமே. உன் அப்பன் உனக்காக என்றும் உன்னோடு துணையாக உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவே இருப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன் என் குழந்தையே. உனக்காக உன் அப்பன் இங்கிருக்கின்றேன். எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. உனக்கு நடக்கின்ற அனைத்தையுமே நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ அறிவாய் என்று இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே. நான் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி சிறப்பான வாழ்க்கையாக மேம்படுத்தி உன்னை ஒரு உயர்ந்த இடத்தில் அமைப்பேன் என் குழந்தையே. என்னை வணங்கிய உன்னை நான் என்றும் கைவிட்டு விட மாட்டேன் என் குழந்தையே. என்னையே நம்பி இருக்கும் என் பக்தரை நான் என்றும் கைவிட்டு விட மாட்டேன். கொஞ்சம் தாமதமாக்கினாலும் சற்று சிறப்பானதாக கொடுத்து விடுவேன் என் குழந்தையே. என் நம்பிய எல்லா பக்தர்களுக்குமான தீர்வை இந்த அப்பன் வெகு விரைவாக கொடுப்பேன் என் குழந்தையே. நீ எண்ணியதை விட பல மடங்காக உன் மடியில் போட்டு உன்னை சந்தோஷத்தில் மிதக்க வைத்து நீ மகிழ்ச்சியாக இருக்க உன் அந்த புன்னகையை உன் முகத்தில் பார்க்க வேண்டும் என்பதே இந்த அப்பனின் விருப்பமாகும் என் குழந்தையே. நான் உன்னோடு இருக்கின்றேன். கவலைகள் படாதே என் தங்கமே. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி. ஓம் நாகபூசனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.